ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாயாவும் பூர்ணிமாவும் அர்ச்சனாவும் ரொம்பவே கேவலமாக பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. விசித்ரா ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு அவ்வளோ கேவலமாக அர்ச்சனாவை பற்றி பேசுகிறாங்க. ஏன் இவங்க இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது விசித்ரா பேசுகிறாங்க, கண்டிப்பாக அர்ச்சனா தான் ஜெயிப்பா, அர்ச்சனா தான் நல்ல பொண்ணு, அவ தான் கண்டிப்பா ஜெயிப்பால, ஏன்னா அவ நல்ல என்டர்டெய்னர்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பூர்ணிமாக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, உங்க நல்ல என்டர்டெய்னரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விசித்திரம் என்ன கேட்குறாங்க, ஆமா நல்ல என்டர்டெய்னர் தானே அப்படின்றாங்க. உண்மையாலுமே சொல்றீங்க, அவங்க என்னங்க என்டர்டெயின் பண்ணாங்க, என்டர்டெய்னர் அப்படின்றீங்க. விசித்திரா, ஆமாண்டி நீங்க தாண்டி சொல்லிட்டு இருந்தீங்க அவ நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, பாட்டு பாடுனா நல்ல என்டர்டெய்னரா? பிக் பாஸுக்கு என்ன பாட்டு பாடுறதுக்கு எல்லாரும் வராங்க, இல்லை பிக் பாஸை பார்க்குறவங்களாம் அர்ச்சனா பாட்டு பாடுறாங்க அப்படின்றதுக்காக பார்க்குறாங்க? அதெல்லாம் கிடையாது. எத்தனையோ ஷோ இருக்குது, எத்தனையோ சேனல் இருக்குது. பிக் பாஸ் அதுக்கான இடம் கிடையாது. இதை பண்ணிட்டா ஒரு நல்ல என்டர்டெய்னரா அப்படின்றாங்க. அப்புறம் கேட்குறாங்க, அப்போ என்ன ரீசனாக இருக்கும், அர்ச்சனா ஒருவேளை ஜெயிக்கிறா அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மாயா கிட்டே பூர்ணிமா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு மாயா பூர்ணிமா கேவலமான ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு ஓட்டு போட நிறைய பேர் இருக்காங்க, அதனால ஒரு வேளை வின் பண்ணுவாளோ அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்கிறாங்க. அதுக்கு பூர்ணிமாவும் மாயாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, அவங்க இது டிவி ஷோ அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கான ஒரு ஒர்க்கை வெளியிலேருந்து பண்ணிட்டு வராங்க. அவங்க நல்லாவே இதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்போ எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. மாயா அதுக்கு சொல்கிறாங்க, நான் போய் இந்த கேமரா கிட்டலாம் நின்று பேசினது கிடையாது, ஆனால் ஒரு தடவை அர்ச்சனா ஒரு கேமரா கிட்டே நின்று பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு பூர்ணிமா சொல்கிறாங்க, அவங்க இங்கே வர்றதுக்காக நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணி எது எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் நான்லாம் அப்படி கிடையாது, வீட்டில் எப்படி இருப்பனோ அது மாதிரி தான் இங்கேயும் இருக்கேன், அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஆட்டிடியூடில் நான் இருக்கேனே தவிர்த்து நான் இதுக்காக எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் பண்ணலை. அது போக பிக் பாஸில் எப்படி இருக்கணுன்றது எனக்கும் தெரியாது, மாயாக்கும் தெரியாது. ஆனால் அர்ச்சனா இது எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்காக மேபி ஓட்டு விழலாம், அதனால கூட அவங்க வின்னர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க. அப்புறம் பூர்ணிமா என்ன சொல்றாங்க, ஷீ இஸ் ஜீனியஸ், ஏன்னா இந்த ஷோக்கு எப்படி நடந்துக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியுது அப்படின்றாங்க. உடனே மாயா என்ன சொல்றாங்க, எது ஜீனியஸா, என்ன ஜீனியஸ் அப்படின்றாங்க. இல்லைங்க, இந்த ஷோவில் அவங்க வின் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற ஹோம்ஒர்க் அவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ அது ஒரு நல்ல குவாலிட்டி தானே, அப்போ ஜீனியஸ் தானே. ஜீனியஸ்னு சொல்லாதீங்க, இந்த ஷோவில் ஜீனியஸாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க, மொத்தமாக அவங்களை ஜீனியஸ்லாம் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அதை தாங்க சொல்கிறேன், அவங்களை எப்படிங்க ஜட்ஜ் பண்ணுறது, இந்த ஷோவில் அவங்க ஜீனியஸாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க மாயா கிட்ட. இவங்க பிரில்லியண்ட்டாக இல்லையா அப்படின்றத பூர்ணிமாவும் மாயாவும் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு என்னடா ஏதா பேசியிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விசித்திரமான அவங்க மேக்கப்பை போட்டுட்ருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அர்ச்சனா மக்களோட மனசை சம்பாதிக்கல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உள்ளே வர்றதுக்கு அவங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வெளியே ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காங்க, அவ்வளோதான். அதை தவிர அர்ச்சனா வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா டிசர்விங் எதுக்குன்னா, அவங்க எப்போவுமே அவங்களோட குணத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறாங்க. அது கேமு ஷோன்றதை தாண்டி அட்லீஸ்ட் இப்படி ஒரு குட் குவாலிட்டி அர்ச்சனாக்குள்ளே இருக்குதுன்றதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதை தவிர அர்ச்சனாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டில் வெளியில் கிடையாது. அவங்க உள்ள நேர்மையாக நடந்துக்கிறாங்க, நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றது அவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது, அவ்வளோதானே தவிர்த்து அவங்க இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் மாயா பூர்ணிமா சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.